பிரான்சில் வீட்டு வசதி நெருக்கடிக்கு காணி விலை, வட்டி விகிதங்கள் மற்றும் பல்வேறு விதிமுறைகள் மட்டுமே முக்கிய பிரச்சினையாக கருதப்படுகின்றன. ஆனால் இந்த நெருக்கடிக்கு மற்றொரு ஆழமான சமூக மாற்றமும் காரணமாக உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த அரை நூற்றாண்டில் சராசரி குடும்பத்தின் அளவு 3.1 நபர்களில் இருந்து தற்போது 2.2 குறைந்துள்ளது. வயது முதிர்வு, விவாகரத்து அதிகரிப்பு, தனித்தனி குடும்பங்கள் மற்றும் தொழில்முறை இடப்பெயர்வுகள் போன்ற பல காரணங்களால் மக்கள் தனித்தனியாக வாழும் முறை அதிகரித்து வருகிறது. மக்கள் தொகை பெருக்கம் குறைந்துவிட்டதால் புதிய வீடுகளின் தேவை குறையும் என்று சில பொருளாதார நிறுவனங்கள் வாதிட்டாலும் தனிநபர் குடும்பங்களின் பெருக்கமே வீடுகளுக்கான தேவையை உருவாக்கியுள்ளது. இன்றைய இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் வயதானவர்கள் தனித்தனியாகவும் அதே நேரத்தில் சமூக தொடர்புகளை விரும்பியும் வாழ்கின்றனர். ஆனால் நமது தற்போதைய வீட்டு வசதி கட்டமைப்பு இந்த மாறிவரும் வாழ்க்கை முறைக்கு ஏற்ப இன்னும் மாறவில்லை. வாழ்க்கை பாதை முன்பை விட மிகவும் துண்டு துண்டாக மாறிவிட்டது. எனவே மாணவர் பருவம், இளம் தொழில் வாழ்க்கை, தனிமை மற்றும் முதுமை என ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஏற்ப வெவ்வேறு தேவைகள் எழுகின்றன. இதன் காரணமாகவே கூட்டு குடியிருப்பு போன்ற புதிய படிவங்கள் பிரபலமாகி வருகின்றன. இது செலவை குறைப்பதுடன் தனிமையை போக்கி சமூக தொடர்பை ஏற்படுத்துகிறது. இந்த முறைகள் புதிய கட்டுமானங்களை குறைத்து பழைய கட்டிடங்களை புதுப்பித்து பயன்படுத்துவதன் மூலம் நகர்ப்புற நிலப்பரப்பை பாதுகாக்க உதவுகின்றன. ஆற்றல் திறன் கொண்ட இந்த மாதிரிகள் எதிர்காலத்திற்கான சிறந்த தீர்வாக அமைகின்றன.